வணக்கம் எல்லாருக்கும். நான் இன்றைக்கு ஒரு சின்ன சிம்பிளான ஒரு டிஷ் தான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். இது வந்து ஒரு பீட்சா, மினி பீட்சா மாதிரி தான். ஆனால் பீட்சா கிடையாது. இது வந்து இங்கிலீஷில் வந்து மெடிட்டரேனியன் சொல்லுவாங்க. அப்படி ஒரு பேர் தான் அதுக்கு இருக்குது. அது கொஞ்சம் வாய்க்குள்ள கொழுகுற பேர் தான். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து மைதாமா எடுத்துட்டு உங்களோட வீட்டில் எத்தனை அங்கத்தவர்கள் இருக்கிறாங்களோ அதுக்கு அளவாக நீங்கள் எடுக்கணும். அதுக்கு இது எங்களோட வீட்டுக்கு ஏற்ற மாதிரி அளவாக நான் எடுத்துருக்கிறேன். ஈஸ்ட்டு, கொஞ்சம் உப்பு, எவ்வளோத்தையும் போட்டு நான் இந்த ஃபுட் ப்ராசரில் தானே குழைக்கிறேன். நீங்கள் கையால் இதில் இல்லாதாக்கள் கையாலையும் குழைக்கலாம். இதுதான் தேவையண்டு இல்லை. அதுக்கு என்ன கையால் கொஞ்சம் நேரம் எடுக்கும். இதண்டா குழைச்சி தந்துடும். அவ்வளவுதான். குழைச்சிட்டு ஒரு அரை மணித்தியாலம் ஒரு 20 மினிட்ஸ் அப்படி நீங்கள் மாவை ரெஸ்ட் பண்ண விட்டுட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சரியான குறைஞ்ச அளவு இன்க்ரீடியன்ஸ் தான். சீஸ், அந்த கிரைட்டட் சீஸ் வந்து பெட்டா சீஸ், அடுத்து வந்து பேபி ஸ்பினிச், அந்த ரைட் டொமேட்டோஸ்ன்னு சொல்லுவாங்க, அதையும் போட்டுட்டு அதுதான் இருக்கணும். அடுத்து வந்து அந்த சோஸ், அது வந்து பீட்சாவுக்கு போகிற சோஸ் தான். மாவை நீங்கள் ரொட்டிக்கு தப்புற மாதிரி எப்படி பீட்சா வீட்டில் ஹோம்மேட் பீட்சா செய்வீங்க தானே, அது மாதிரி ரொட்டிக்கு தப்புற மாதிரி தப்பிட்டு இதை போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ண வேணும் அந்த சோஸை. இதில் ஒரு நல்ல கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருக்குது தானே இந்த சோஸில். அப்போ நல்லா ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நிறையவும் போடாதேங்க. இது அளவு இப்படித்தான் போடணும். போட்டுட்டு அதுக்கு பிறகு உங்களோட டொப்பிங் என்னவோ. ஆனால் நிறைய பேர் வந்து உங்களோட ஸ்ரீலங்கன் இந்தியன் ஆக்கள் வந்து ஒனியன் சாப்பிட விருப்பப்படுவேன். கப்சிகம், ஒனியன் எல்லாம் போடலாம். இது வந்து ஒரு வெஜிடேரியன் தானே. பீட்சாண்டா சிக்கன் அதுகள் போடுவாங்க. இது வந்து நாங்கள் வெஜிடேரியன் ஆக்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவு. ஆனபடியாக நீங்கள் உங்களுக்கு விருப்பம்டா ஒனியன் போடலாம், நான் போடலாம். ஆனால் இதுன்ற உண்மையான இன்க்ரீடியன்ஸ் வந்து அவ்வளவு தான். அதுக்கு ஒனியன் ரெண்டுமே போடுறது இல்லை. அவங்க இங்கே வெள்ளைக்காரர் வந்து இதை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லஞ்சாக எடுப்பாங்க, டின்னராக எடுப்பாங்க. அவங்க கண்ட நேரம் என்ன எப்படியா வேணுமானாலும் சாப்பிட்டுட்டு போவாங்க. ஆனால் நாங்கள் இதை வந்து டின்னராக எடுக்கலாம் என்றால் நாங்கள் வேலை விட்டு வந்த பிறகு எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. வீட்டில் வந்து வேலை செய்து சாப்பிட்டு சமைச்சு அதுக்கு பிறகு தூங்கி அடுத்த நாள் எழும்பி போடுறோன்றது ஒரு சரியான ஒரு கஷ்டம். அப்போ இது வந்து திடீர் உணவு எங்களுக்கு எவ்வளவோ ஈஸியாக இருக்கும். இதில் வந்து நாங்கள் கஷ்டப்படுற எல்லாமே ரெடிமேட் தானே. கீரை வாங்கலாம், சீஸ் எல்லாம் ரெடிமேட், இந்த ட்ரை டொமேட்டோஸ் கூட ரெடிமேட் தானே. மட்டும்தான் நாங்கள் குழைக்கிறது. குறைஞ்ச செலவில் நிறைவான ஒரு உணவை தயாரித்த ஒரு நிறைவான உணவும் அதான ஹெல்த்தியும். இதில் வந்து எல்லாமே ஹெல்த்தி தானே. சீஸ் வந்து கிட்ஸுக்கு ஸ்பெஷலி அவங்க சாப்பிடணும். பெரியாக்கள்ன்றா தான் கொஞ்சம் கொலஸ்ட்ரால். மற்றபடி இந்த ஃபெட்டா சீஸ் வந்து அது வந்து எல்லாருமே சாப்பிடலாம். வெஜிடேரியன் இப்போ பியூர் வெஜிடேரியன் அவங்க வந்து மீட் ஐட்டம் எல்லாம் எடுக்காமல் அவங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் சத்தெல்லாம் சில ஆக்களுக்கு ப்ரோட்டீன் எல்லாம் கிடைக்கணும்னு சொன்னால் அப்படி சீஸ் பன்னீர் தானே பயன்படுத்துவாங்க. நல்ல டேஸ்டியான ஒரு சீஸும் அதையும் போட்டுட்டு அப்புறம் உப்பும் கொஞ்சம் பெப்பர் காரத்துக்கு. ஆனால் அதெல்லாம் தேவையே இல்லை. ஆனால் வெள்ளைக்காரங்க அதெல்லாம் போட மாட்டாங்க. ஆனால் நாங்கள் எங்களுக்கு தேவை தானே, அது இல்லாட்டிக்கும் எங்களால் சாப்பிட முடியாது. அப்போ அதை போட்டுட்டு, ஆனால் உப்பை நீங்கள் குறைச்சி போடுறது நல்ல. உப்பு போடாட்டிக்கும் நல்லவே என்னென்னு சொன்னால் ஆல்ரெடி சீஸில் இருக்கும். நாங்கள் மாக்குழைக்க கொஞ்சம் போடுறோம். உப்பு வந்து உடம்புக்கு கேடு தானே. ஆனபடியாக அதை அவாய்ட் பண்ணலாம். உங்களுக்கும் நல்ல, உங்களோட கிட்ஸுகளுக்கும் நல்ல. இப்போ நாங்கள் இதை செய்யக்கல நான் கொஞ்சம் உப்பு போட்டேன். பிறகு தான் யோசிச்சேன் போடாமல் இருந்திருக்கலாம்னு. நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். உப்பு பெப்பர் போடுங்க. அது பெப்பர் உண்மையாக வேணும் தான், அது காரத்துக்கு வேணும். போட்டுட்டு உங்களோட வீட்டையும் ஒவ்வொரு விதமான பிராண்டடான ஓவன் தானே இருக்கும். அதை நீங்கள் உங்களோட இதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அல்ல ஒரு 15 மினிட்ஸ் வச்சிங்கன்னா போதும். அதுக்கு மேலே நீங்கள் ஓவனை ஹீட் பண்ணக்கூடாது. வச்சுட்டு நீங்கள் இதை வச்சு எடுத்திங்கன்னா சரி நல்லா இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் மை சேனல். தேங்க்யூ வெரி மச்.